அத்தை, இந்நேரம் அந்த துர்காக்கு விஷம் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவளோட பாடியை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அத்தை. ஐயோ ஆமா வீணா, அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. இல்லக்கா? ஒரு விஷயம் நடந்து முடியற வரைக்கும் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா தான் இருங்களேன். ஒவ்வொரு தடவையும் நாம இப்படிதான், அவ சாவா அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறப்போ மறுபடியும் மறுபடியும் அவ வந்துடுறா. அதனால எல்லாம் நடந்து முடியற வரைக்கும் சந்தோஷத்தை நம்ம யார் முகத்திலையும் காட்டிக்க வேண்டாம், புரியுதா? துர்கா, இனிமே உனக்கு எந்த தீங்கும் நடக்காது. உனக்கு யாரு என்ன கெடுதல் பண்ணாலும் நீ கவலையே படாத. அந்த கெடுதல் எல்லாம் உனக்கு நன்மையில மட்டும்தான் முடியும். அத செஞ்சவங்களுக்கு தான் அது வினையில முடியும். உனக்கு எப்பவும் ஆறுதல் சொல்ல அரவணைச்சு போக சித்தப்பா இருக்காரு. நீ கவலைப்படாத. தெரியும் கௌரி, சின்னையா என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரு தெரியுமா? அவர் மட்டும் இல்லனா நான் இப்போ உயிரோட உட்கார்ந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. அவரு ரொம்ப தங்கமானவர் கௌரி. என்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாரு தெரியுமா? சின்னையா ரொம்ப நல்லவரு. நான் நினைச்ச மாதிரி இல்ல, நான் நினைச்சதை விட என் மேல ரொம்ப அன்பா அக்கறையா இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் தேடி வந்து என்னை காப்பாத்தணும்னு அவசியமே இல்ல. இவ்வளவு ஏன், அவர் அங்க வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா என்னை தேடி வந்திருந்தாரு. அத நினைச்சு நினைச்சு பாக்குறப்பெல்லாம் என் மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கு கௌரி. எனக்கு தெரியும் துர்கா, உன் பிரச்சனை எல்லாம் தீர போகுது. உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது. உனக்கு பழைய மாதிரி கண் பார்வை வரும். அதனால நான் வர வெள்ளிக்கிழமை அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வீரபாண்டியில உள்ள 1000 கண்ணுடையால் கௌரி அம்மனுக்கு நான் கண்மலர் சாத்த போறேன். கண்டிப்பா உனக்கு கண் பார்வை வரும். சித்தப்பா கூட அன்னைக்குதான் உனக்கு கண் சர்ஜரின்னு சொன்னாரு. கௌரி, எனக்கு சர்ஜரி நடக்கிறப்ப நீ எங்கேயும் போயிடாத. நீ இங்கே இருந்துரு. நீயும் சின்னையாவும் என் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் எனக்கு தைரியமா இருக்கும். துர்கா, சித்தப்பா உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. துர்கா கிட்ட மனசு விட்டு பேசிட்டியா? இல்ல நான் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. எப்பவுமே நீங்க துர்கா கூடவே இருக்கணும். துர்காக்கு ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் அவளை விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் துர்காவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அத நீயும் கூட இருந்து பார்க்க தானே போற. இல்ல சித்தப்பா, நான் என் துர்காவுக்காக வேண்டிக்கிட்டு வீரபாண்டி கௌரி அம்மன் கோயிலுக்கு போறேன். என்ன கௌரி சொல்ற? துர்காவோட ஆபரேஷன் முடிஞ்சதும் போலாம் இல்லையா? இல்ல, நீ இப்ப இந்த நேரம் அவ பக்கத்துல இருந்தேன்னா அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். இல்ல சித்தப்பா, நான் இந்த வேண்டுதலை நிறைவேத்தினாதான் ஏன் துர்காவோட ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். அதான் எனக்கு பதிலா நீங்க தான் அவ கூட இருக்கீங்கல்ல. என் துர்காவுக்காக மாசாணி அம்மனுக்கு நான் கண்மலர் சாத்த போறேன். 1000 கண்ணுடையாலும் இவங்க 2 பேரும் துணையா இருக்காங்க. துர்கா, ஆபரேஷன் நல்லபடியா முடியும் துர்கா. நீ எதுவும் கவலைப்படாத. நான் போயிட்டு வரேன். சரி கௌரி. நான் வரேன்.
இருக்கீங்களா? அதானே பார்த்தேன். எப்ப என்னோட துர்காவுக்கு ஒரு கெட்டது நடந்துச்சோ அப்பவே நான் நினைச்சேன் நீங்கெல்லாம் இங்க இருப்பீங்கன்னு. ஏய், என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? நாங்க எதுவுமே பண்ணாம ஒதுங்கி போறதுனால தேடி வந்து வம்பிழுக்கிறியா? நான் எப்பவும் யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா நான் போற பாதையில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஏ வீணா, இவெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு பதில் சொல்லிட்டு இருக்க? தம்மா துண்டு இருக்கிற இவளால நம்மள என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாமே தெரியும். அதை ஏன் நான் அசோக் சித்தப்பா கிட்ட சொல்லலைன்னா என்னாலையும் துர்காவாலையும் உங்க கூட்டு குடும்பம் பிரிஞ்சிடும். அதை நான் விரும்பல. ஏய், யார் முன்னாடி நின்னு என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு. சந்தர்ப்பம் எப்பவுமே உனக்கு சாதகமாவே இருக்காது. ஆ? நான் பார்த்து பேசணுமா? அவ்வளவுதானே. உங்க 3 பேர் முகத்துக்கு நேராவே சவால் விட்டு சொல்றேன். நீங்க இதுக்கப்புறம் என் துர்காவை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சாலோ இல்ல முயற்சி பண்ணாலோ அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் என்ன சிரிச்சு நிதானமா பேசிதான் பார்த்திருப்பீங்க. நான் உக்கிரமானா உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் துர்கா மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன். இன்னும் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கல. இறங்கி ஆட ஆரம்பிச்சா நீங்க யாரும் கொஞ்சம் கூட தாங்க மாட்டீங்க. கௌரிமா, வீரபாண்டி கௌரியம்மன் கோவிலுக்கு நம்ம பண்ண வேண்டிய பரிகாரம்லாம் முடிக்கணும். சீக்கிரம் வாங்க, நம்ம போலாம். இவங்க கிட்டலாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுவும் சரிதான் சின்ராஸ் அண்ணே. வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு இருக்கு? வாங்கண்ணே, நமக்கு நிறைய வேலை இருக்கு. போலாம். பாத்தீங்களா அந்த குட்டிச்சாத்தானுக்கு எவ்வளவு திமிருன்னு? இவ வேற உள்ள போயிட்டு வந்திருக்கா. ஏதாவது பண்ணிருக்கோம். துர்காக்கு ஏற ட்ரிப்ஸ்ல ஏதாவது கலந்துருக்கும்னு அவ கண்டுபிடிச்சிருப்பா. அதனாலதான் இப்ப சவால் விட்டு தெனாவட்டா பேசிட்டு போறா. ஆமா, அவ இப்ப எங்க போறா? அவ எங்கேயோ போய் தொலையிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? ஆபரேஷன் அப்போ அந்த கௌரி இல்லாம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுதான். அசோக் மட்டும் இருந்தானா நாம அவனை ஈஸியா ஏமாத்திரலாம். அவளுக்கு கண் பார்வை கிடைச்சாலும் சரி, இல்ல கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாமலே இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஒரு நிமிஷம் இரு. அம்மா, நான் கீழே போய் மெடிசன் வாங்கிட்டு வரதுக்குள்ள நீங்க 3 பேர் எங்க போயிருந்தீங்க? துர்கா கூட இருந்து பேசிட்டு இருங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன். இல்ல அசோக், உன்னை பாக்குறதுக்காக தான் நாங்க எல்லாரும் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தோம். ஆனா நீ அங்க இல்லன்னதும் நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். அதுக்கப்புறமா மறுபடியும் இங்க வந்தோம். அம்மா, யாராவது ஒருத்தங்க துர்கா பக்கத்துல இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தானே போனேன். இப்ப பாருங்க, துர்காவை தனியா விட்டுட்டு போன அந்த கேப்ல யாரோ வந்து தப்பான பாய்சன் மருந்த துர்காவோட ட்ரிப்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கௌரி மட்டும் சரியான டைமுக்கு இங்க வரலனா துர்காவோட உயிருக்கே பெரிய ஆபத்தா இருக்கும், தெரியுமா? நல்ல வேலை, கௌரி தான் வந்து அந்த ட்ரிப்ஸ் பாட்டில்ல ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி இழுத்து போட்டுட்டா. ஒருவேளை அவ மட்டும் அதை செய்யலைனா
துர்காவோட உயிருக்கே பெரிய ஆபத்தா மாறி இருக்கும். நான் அப்பவே நினைச்சேன் இந்த ஹாஸ்பிட்டலே சரியில்லை, நம்ம வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம். எல்லாத்துலயுமே கலப்படம். வர வர என்ன மருந்து கொடுக்கணும், எதை கொடுக்கணும்னு தெரியாம இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? தம்பி, நீங்க இத சும்மா விடக்கூடாது. நீங்க ஒரு லாயர் தானே? இந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ போட்டு நஷ்ட ஈடு கேட்கணும். கௌரி வந்து பார்த்ததுனால நல்ல வேளை துர்காக்கு எதுவும் நடக்கல. இல்லனா என்ன நடந்திருக்குமோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு தம்பி. அசோக், வீணா சொல்றது சரிதான். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நாங்க தான் துர்காவை கொல்ல பார்த்தோம், துர்காவை வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்தணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்க வந்த நேரத்துக்கு துர்காவுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா துர்காவை நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கோன்னு பழிய தூக்கி எங்க தலை மேல போடுவாங்க. அப்புறம் அது ரொம்ப தப்பாயிடும் அசோக். நீ கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலே இருக்க கூடாது. துர்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணு. ஆமா அசோக், இதுக்கு மேல இங்க இருந்தா அது சரிப்பட்டு வராது. துர்காவோட உயிருக்கு பாதுகாப்பே இல்லாத இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? நீ அந்த பெரிய டாக்டர் கிட்ட சொல்லி துர்காவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இருந்து என்ன புண்ணியம்? முதல்ல எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வர வரைக்கும் துர்கா பக்கத்துல நீங்க எல்லாம் ஏன் இல்லன்னு கேட்டா 3 பேரு சொல்லி வச்ச மாதிரி துர்காவை இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த லண்டன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்தா மட்டும்தான் துர்காவுக்கு சர்ஜரி பண்ண முடியும். அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இங்க பாருங்க, முடிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்க, இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சினியா, என் துர்காவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் கோவப்படுற? நல்லது செஞ்சு அசிங்கப்படுறது நம்ம வீட்ல மட்டும்தான் நடக்குது. அந்த வீணா போன குட்டிச்சாத்தா மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் இவ கதைய முடிச்சு இவ பாடிய வீட்டுக்கு கொண்டு போய் கருமாதியே பண்ணிருக்கலாம். இவளுக்கு மட்டும் கண் பார்வை திரும்ப வந்துருச்சுன்னா வீட்ல இருக்கிற எல்லாருமே இனி இவளுக்கு தான் முறவாசல் பண்ணணும் போல. ச்சே, விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பிளான போட்டு முதல்ல இவ கதைய முடிக்கணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க 3 பேர் இங்க இருந்து கிளம்புங்க. இனி நான் துர்காவை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன். சின்னையா, ஏன் சின்னையா இப்படி கோவப்படுறீங்க? எல்லாரும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல சின்னையா, கோவப்படாதீங்க. துர்கா, இவங்கள பத்தி எல்லாம் உனக்கு முழுசா தெரியாது. என் அம்மா, பெரியம்மா, அண்ணிய பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நல்லா இருக்குடா அசோக். அக்கறையா பார்க்க வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்துறது சரியா? அக்கா, இதுக்கு மேலே நாம இங்க நிக்க வேணாம், வாங்க போலாம். ஏய் வாடி. அத்தை, அந்த கௌரி வந்தப்பவே ஏதாவது இங்க ஏடா கூடமா நடக்கும்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நல்ல வேளை நம்ம இப்ப உள்ள போயிட்டு வந்ததுனால அசோக்கு நம்ம மேல சின்னதா கோவம் மட்டும்தான் இருக்கு. நம்ம இப்ப போகாம இருந்திருந்தோம், கண்டிப்பா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கும். வீணா சொல்றது சரின்னு தான் தோணுது. இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? வாங்க, வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இல்ல அத்தை, இதை இப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அந்த துர்காவா நாமளான்னு ஒரு கை பார்த்துடலாம். ஆமாக்கா, எதுவுமே பண்ணாம இருந்தா நம்மளால வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. அத்தை, நீங்க கிளம்புங்க. நம்ம வச்சிருந்த இன்னொரு பிளான நானும் சின்ன அத்தையும் இருந்து முடிச்சிட்டு அந்த துர்கா பாடியோட வரோம். பேசுறப்போ 2 பேரும் நல்ல வக்கனையா பேசுறீங்க. ஆனா இப்ப வரைக்கும்
உருப்படியா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் இதை முடிச்சிட்டு வந்தா சந்தோஷப்பட போற முதல் ஆள் நான் தான். நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. கௌரி, நீ நினைச்ச மாதிரியே கண்மலரை சாத்துறதுக்கு அந்த ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. அதனால நீ இப்பவே புறப்படு. கௌரி, நீ போற பயணத்துல இந்த காப்பு கயிறு உனக்கு உறுதுணையா இருக்கும். அந்த மாசாணி அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு இத உன் கையில வாங்கிக்கோ. தாயத்தை தவறி விழுந்துருச்சு. இது எதுக்கான அறிகுறிமா? மறுபடியும் துர்கா விஷயத்துல தப்பா ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் கௌரி. நீ செஞ்ச உற்சவ தவத்தோட பிரதிபலனா அந்த 1000 கண்ணுடையாள் எப்பவுமே உன் கூட இருப்பா. நீ நினைச்சது நல்லபடியா நடந்து முடியும் கௌரி. உன்னோட நல்ல சக்தி எதிர்காலத்துல எல்லாரையும் காக்கட்டும். இப்ப நீ உன்னோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். நீடூழி வாழ்க. நல்லாரு. போயிட்டு வா கௌரி. காலனையா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கமண்டல காளி நம்ம மேல ரொம்ப உக்கிரத்துல இருக்கிறா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை காட்டுறாயா. ஒவ்வொரு தடவையும் அந்த கௌரி எதுவும் பண்ண முடியாம நீங்க தோத்து போயிடுறீங்களேயா. போது, நிறுத்து உச்சாயி. நம்மளை சுத்தி வேற ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த கௌரி எல்லா தடைகளையும் மீறி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அவ அங்க போய் 1000 கண்ணுடையாள் அம்மனுக்கு அந்த கண்மலரை வச்சிட்டானா கண்டிப்பா துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப வந்துடும். அப்படி மட்டும் துர்காவுக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னா அவங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அப்புறம் கௌரிய பலி கொடுக்கறது ரொம்ப சிரமமாயிடும். அதனால இந்த பிரச்சனை தீராம இருக்கணும்னா துர்காவுக்கு கண் பார்வை வரக்கூடாது. துர்காவுக்கு கண் பார்வை வராம இருந்தா மட்டும்தான் கௌரியோட முழு கவனமும் துர்கா மேல இருக்கும். கௌரி துர்காவை பத்தியே எப்பவும் யோசிச்சு யோசிச்சு நம்மளை பத்தி யோசிக்க அவ மறந்துடுவா. அந்த நேரம் பார்த்துதான் நாம கௌரிய பலி கொடுக்கணும். நானும் இப்ப சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன காலனையா பண்ண போறீங்க? அவ இப்ப 1000 கண்ணுடையாள் கௌமாரியம்மன் கோயிலுக்கு போவா. ஆனா அவ கண்மலரை வைக்கவே மாட்டா. இனிமே நடக்க போறத நீ பாரு. வர்ற வெள்ளிக்கிழமை இந்த கண்மலரை நீ அந்த 1000 கண்ணுடையாள் அம்மனுக்கு கொண்டு போய் சாத்தணும்.
எத்தனை தடங்கள் வந்தாலும் அந்த தடைய மீறி நீ அந்த கண்மலரை கொண்டு போய் சாத்தியே ஆகணும். அப்படி சாத்தும் போது துர்காவுக்கு நல்லதே நடக்கும். கௌரிமா, எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வேதவழி அம்மா சொன்ன மாதிரி வீரபாண்டி கௌரி அம்மன் கோயிலுக்கு சீக்கிரமே போகணும்னே. இந்த கண் மலர நம்ம சீக்கிரம் போய் அம்மனுக்கு சாத்தணும்னே. சரி வாங்க, அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாமா? ம். துர்கா, கை நீட்டு. டாக்டரு இந்த 1-2 மாத்திரை போட சொல்லியிருக்காரு. இந்தா தண்ணி. துர்கா, என்ன மன்னிச்சிடு துர்கா. நான் தனியா உட்காந்து யோசிச்சு பார்க்கறப்ப உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மெயின் ரீசனே நான் மட்டும்தான். அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. சின்னையா, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற குற்ற உணர்ச்சியிலே இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சரி, இப்படியே மாறி மாறி 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தா அப்புறம் நீ எப்பதான் தூங்குறது? முதல்ல நீ கண்ணை மூடி நிம்மதியா தூங்கு. ஏன் துர்கா, எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல சின்னையா. சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து சிரிப்பேன்ல, சொல்லு. இல்ல சின்னையா, கண்ணை மூடி தூங்க சொன்னீங்களே, எனக்கு எல்லாமே இருட்டா தானே இருக்கு. எனக்கு தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படி நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் என் மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா ஏதோ வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு சின்னையா. ஆனா வர வர என்னைய கவனிக்கிறதுல நீங்க தான் சரியா சாப்பிடறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. துர்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா உனக்கு கண்ணு வந்துடணும். இந்த உலகத்துல நீ என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் நான் பழைய மாதிரி பார்க்க வைக்க போறேன். சின்னையா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. அத எனக்காக நிறைவேற்றி வைப்பீங்களா? உனக்கு நிறைவேற்றி வைக்காம நான் வேற யாருக்கு நிறைவேற்றி வைக்க போறேன்? என்னன்னு சொல்லு. சின்னையா, நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை எனக்கு கண் பார்வை திரும்ப வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நான் முதல்ல பார்க்க ஆசைப்படுறது உங்களை மட்டும்தான் சின்னையா. ஆமா சின்னையா, நான் கண்ணை திறந்து பார்த்ததும் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உருவம் நீங்களாதான் இருக்கணும். என்னோட இந்த ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்களா சின்னையா? கண்டிப்பா செய்யறேன் துர்கா. என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர்
விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, ஓ, ஓ. ஏய் துர்கா, துர்கா, துர்கா இரு, தண்ணி குடி. தண்ணி துர்கா, தண்ணி இல்ல, இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், என் புள்ள வெளியில போறாண்டி. இப்ப என்ன பண்றது? அத்தை வாங்க அந்த நர்ஸையை போய் பார்க்கலாம். வாணி, ஏய் வாணி, இங்க வா. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம், இது புடி. புடின்னு சொல்றேன்ல, வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி வேலையை கரெக்டா முடிச்சிடணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பி தவறி கூட உன் முகத்துல பதட்டத்தையோ டென்ஷனையோ காட்டிக்காத. மேடம், இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி பழக்கமே இல்லை மேடம். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதால தான் நீங்க சொல்ற இந்த காரியத்தை பண்றதுக்கு நான் சம்மதிச்சேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க என்கிட்ட போன்ல சொன்ன உடனே நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா இது தப்புன்னு தோணுது மேடம். உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க. ஏய், நீ எல்லாம் என்ன பொண்ணு, புழக்க தெரியாதவளா இருக்க? தேடி வர மகாலட்சுமிய யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இப்போ உன்னை என்ன பண்ண சொன்னாங்க? போய் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணவா சொன்னாங்க? இங்க பார், நாங்க சொன்னதை மட்டும் கரெக்டா செய், அது போதும். உனக்கு பத்தலனா இன்னும் சேர்த்து கூட பணம் வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு மறுபடியும் எங்க கிட்ட வந்து இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டின்லாம் சொன்ன அப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும்னு நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். போ. வீணா, எனக்கு என்னமோ இவ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நாம சொன்ன வேலைய கரெக்டா முடிப்பாளா? அத்தை, வாழ்க்கையில எல்லாரையும் எப்போதுமே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது. யாராலையும் எதையும் செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, இந்த நர்ஸ் கரெக்டா பண்ணி முடிப்பா. அது எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? அத்தை, ஓட்டப்பந்தய போட்டியில ஒருத்தன் ஓடுறதுக்கும் நாய் துரத்தும் போது உயிரை கையில புடிச்சிட்டு ஒருத்தன் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்போதுமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடுறான்ல, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். அந்த நர்ஸ் வாணிக்கு அப்பா இல்ல, அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. 2 தங்கச்சி, 1 தம்பி. இவங்களை இவதான் வேலை பார்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிளான இவளை வச்சு முடிக்க சொல்லிருக்கேன். உண்மையிலேயே நீ அதி புத்திசாலிதான் மருமகளே. சின்னையா வந்துட்டாரு. சின்னையா, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வந்திருக்கிறது உங்க சின்னையா இல்ல, நான் நர்ஸ் வந்திருக்கேன்.
சீனியர் டாக்டர் உங்களுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது டாக்டர் எனக்கு நாளைக்கு தானே சர்ஜரின்னு சொன்னாரு. இப்போ எதுக்கு டெஸ்ட்? அது சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி சில மேண்டிட்டரியான டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா எடுத்தாகணும். அதுக்காக தான் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அதனால உடனே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாகணும். இந்த நைட்டு நேரத்துல டெஸ்ட் எடுக்கணுமா? கொஞ்சம் பொறுங்க. என் சின்னையா தண்ணி எடுக்க போயிருக்காரு. அவர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவரே என்ன கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க சொல்றது சரிதாம்மா. டாக்டருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றாரு. லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். டெஸ்ட் எடுத்தே ஆகணுமா, அதனாலதான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட்டை மட்டும் எடுக்கலன்னா சர்ஜரி பண்றது ரொம்ப டவுட் ஆயிடும். சரி, நான் வரேன். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீ ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவதான். ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனா அது முடியற வரைக்கும் உனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுல? அத்தை, நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அதோட ஆழம் வரைக்கும் போய் பாத்துறணும். இல்ல அந்த விஷயத்துல நம்ம இறங்கவே கூடாது. அதே மாதிரிதான் நானும். ஒரு பிரச்சனையில இறங்கிட்டேன்னா அந்த பிரச்சனையோட அடி ஆழம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைய முடிச்சிட்டு தான் வருவேன். எது எப்படியோ இவ இதோட ஒளிஞ்சாலே நமக்கு நிம்மதிதான். கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம கொடுத்த காசு அங்க கரெக்டா வேலை செய்யும். இன்னைக்கு துர்காவோட கதை முடிஞ்சிரும். வீணா, இதுல நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல? அத்தை, இதுல நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த நர்ஸ வச்சு இதெல்லாம் பண்றேன். ஓ, நாளைக்கு பின்னாடி இது பிரச்சனையாகி மாட்டிக்கிட்டாலும் அந்த நர்ஸ் தான் மாட்டி பார்த்த, நாம எப்பவும் மாட்டிக்க மாட்டோம். அதனால இத பத்தி எப்பவும் நீங்க கவலைப்படாதீங்க. ஃப்ரீயா விட்டுட்டு வேலையை பாருங்க. நான் தான் வரும்போதே சொன்னேன்ல அத்தை, நாம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போறப்ப துர்காவோட டெட் பாடியோட தான் நாம வீட்டுக்கே போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, நாம நினைச்சது நடந்துரும். வாங்க அத்தை, போலாம். துர்கா, எங்க போயிட்டா? என்னாச்சு? வேகமா தள்ளிட்டு வந்தீங்க, எனக்கே பயமா இருந்துச்சு. இப்போ நிறுத்திட்டீங்க. டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு
என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் சத்தமே இல்ல? லேபுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. வாங்க போலாம். போற லேபுக்கு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போற. சிஸ்டர் போயிடல, வா வா. என்னாச்சு? யாரு? பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. இனி எதை நினைச்சும் நீ பதட்டப்படாத. என்னாச்சு? நீ இப்போ கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழ பார்த்த. ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றிமா. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ கும்பிடுறியே மாசாணி அம்மன், அவளுக்கு சொல்லு. சரி வா, நான் உன்னை வார்டில் கொண்டு போய் விடுறேன். ம்? மாசாணி அம்மா நோய் நொடி இல்லாம வாழ வைப்பார். ஊரெல்லாம் காத்திடும் மாசாணி அம்மா நோய் நொடி இல்லாம வாழ வைப்பாள். உன் பிரச்சனை தீர்ப்பவளாய் உன் துணையாய் நான் இருப்பேன். உன் பிரச்சனை தீர்ப்பவளாய் உன் துணையாய் நான் இருப்பேன். அவனை படாதே துர்கா, துணை நிற்பேன் இந்த மாசாணி அம்மா. கவலைப்படாதே துர்கா, துணை நிற்பேன் இந்த மாசாணி அம்மா. துர்கா, எங்க போயிருந்த? சின்னையா, யார் உன்னை கூட்டிட்டு போனா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இல்ல சின்னையா, நீங்க தண்ணி எடுக்க போயிருந்தீங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் கூப்பிட்டா என்ன துர்கா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லலாம்ல. நான் சொன்ன சின்னையா, ஆனா அவங்க நாளைக்கு ஏதோ சர்ஜரி இருக்கிறதுனால ரொம்ப அர்ஜென்ட்டான டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு இப்பவே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போனேன். ஆனா போறப்ப அந்த வீல் சேர்ல இருந்து நான் கீழே விழுந்து உருண்டு விழ போயிட்டேன். அந்த நேரத்துல இங்க இருக்கிற மேடம் தான் என்ன காப்பாத்துனாங்க. மேடமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம், துர்காவை காப்பாத்தினதுக்கு. துர்காவுக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கவனமா இருங்க. நான் அந்த இடத்துல இவங்களை பார்க்கலன்னா இந்நேரம் இவங்க கீழே விழுந்து ஏதாவது ஆபத்தாயிருக்கும்.
இந்த மாதிரி நிலைமையில இவங்க இருக்கும்போது நீங்க தான் கவனமா இருக்கணும். இல்ல மேடம், இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். மேடம், இவங்க தான் நீங்க ஆபரேஷன் பண்ண போற பேஷண்ட் துர்கா. ஓ, இவங்களுக்காக தான் நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களா? இவங்களுக்கு தான் சர்ஜரியா? எஸ் மேடம். மிஸ்டர் அசோக், நான் சொல்லியிருந்தேன்ல லண்டன்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராங்கன்னு, அது இவங்க தான். ஓ, வணக்கம் மேடம். சாரி மேடம், அது நீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்ல. லண்டன்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராங்கன்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்களை பார்த்தா நம்ம ஊரு அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் பிறந்த இடத்த மறக்க மாட்டேன். அதனால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பண்ண ஆபரேஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட துர்காவுக்கு நாம் பண்ணக்கூடிய ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை வந்துரும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். துர்கா, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. ரொம்ப நன்றி மேடம். துர்கா, டேக் கேர். நாளைக்கு விடியிற பொழுது உனக்கு பிரகாசமா தான் இருக்கும். இவ அல்ப ஆயுசுல கண்டிப்பா போய் சேர மாட்டாவினா. அவளுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி போல இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அவளை ஏதாவது பண்ணும் போதெல்லாம் அதுல இருந்து தப்பிச்சர்றா. வாய மூடுங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் பேய், பூதம், பவர் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்ன சாவடிக்காதீங்க. நாளைக்கு காலையில அவளுக்கு சர்ஜரி. ஆமா, அவளுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னா அப்ப அவளுக்கு கண்ணு வந்துரும். அவ சும்மாவே ஆடுவா. இப்ப கேட்கவா வேணும்? என் பையனும் அவ பேச்ச கேட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவான். விட மாட்டேன் அத்தை, கண்டிப்பா நான் விட மாட்டேன். கௌரிமா, நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே எதுவுமே வீண் போகல. அது யாரா இருந்தாலும் உண்மையை சொன்ன உடனே தாங்கியிருக்க மாட்டாங்கம்மா. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குதும்மா. சின்ராசன்ன, எப்ப அதிகமான சோதனை வருதோ அதுல இருந்துதான் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடவே வரும். என் கையில இருக்கிற இந்த கண்மலரை கொண்டு போய் அந்த 1000 கண்ணுடையால் கௌமாரி அம்மனுக்கு சாத்தினா மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி துர்காவுக்கு கண் பார்வை திரும்ப வரும். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கும் விரதத்துக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமா கௌரியம்மா, கண்டிப்பா அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க இதையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்புறம் நீங்க எதை நினைச்சும் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்த கண்மலரை கோயில கொண்டு போய் சாத்துற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தானே இருக்கு. கௌரிமா, கெட்டவங்களுக்கு 1000 துணை இருக்கும், ஆனா நல்லவங்களுக்கு அந்த கடவுளோட துணை எப்பயுமே இருக்குமா. நீங்க நம்புற மாசாணி அம்மனும் இப்ப நீங்க கண்மலரை சாத்த போற அந்த கௌமாரி அம்மனும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க கௌரிமா. காளி ஓம் கிரீம் காளியே நமக. கிரீம் கிரீம் தர்சினி காளியே நமக. அத்தை, சொல்லுங்க மேடம். ரொம்ப எமர்ஜென்சியா மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மாலினி மேடம், நீங்க மனசு வச்சா கண்டிப்பா இது நடக்கும்.
நான் உங்களுக்கு ஒரே ஸ்பாட் பேமெண்டா 10 லட்சம் கேஷையும் இப்பவே கொடுக்கறேன். எனக்கு யோசிக்க ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓம் க்ளீம் கலிகா காளி ஓம் கிரேன் காளியே நமக. ஓம் க்ளீம். இப்ப என்ன காலனையா பண்ண போறீங்க? நான் கௌரிய தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு ஒச்சாயி. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே பிரளயம்தான். ஓம் க்ளீம் கலிகா காளி ஓம் கிரீம் கிரீம் தர்ஷினி காளியே நமக. ஏய் ஒத்தேடி பதில் ஹைவேஸ்ல வர மாதிரி வந்துட்டு இருக்க. ஏய் ஏய் ஐயோ. கௌரிமா பாத்துமா. சொன்னேன். அம்மனுக்கு கண்மலரை சாத்த விடாம அந்த காலன் சதி பண்றான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே, துர்காவுக்கு கண் பார்வை கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சதி ஒண்ணு நடக்குது. ஆமாண்ணே, இந்த கண்மலரை சாத்த விடாம என் கையில இருந்து அந்த கண்மலரை பறிச்சு இந்த ஏரியில போட வச்சிருக்கான் அந்த காலன். அந்த கண்மலரை நாம எப்படியாவது எடுத்தே ஆகணும். அந்த கண்மலரை அந்த கௌரி அம்மனுக்கு சாத்தினா மட்டும்தான் நம்ம பூஜை முடிவடையும். அந்த துர்காக்கு கண்ணு கிடைக்காம கடைசி வரைக்கும் ஒரு பைத்தியக்காரி மாதிரியே நமக்கு அடிமையா அங்கேயே கிடக்கணும். அதுதான் என் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இப்ப இவ்ளோ தூரம் பணத்தை செலவு பண்றேன். இந்த மாலினி இப்ப வெளியில வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இந்த டீலுக்கு ஒத்துக்குவா பாருங்க. கவலையே படாதீங்க, கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அத்த முதல்ல கண்ணு இந்த ஐ பேங்க்ல இருந்து போனா மட்டும்தான் துர்காக்கு சர்ஜரி நடக்கும். இல்லனா அவளுக்கு சர்ஜரி நடக்கவே நடக்காது. அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஜென்மத்திலையும் கண் பார்வை கிடைக்காது. நம்மளோட நோக்கம் என்ன? துர்கா சாகணும். அவ சாகர வரைக்கும் கண்ணு தெரியாமலேயே இருக்கணும். இப்ப இந்த கண்ணை மட்டும் போக விடாம தடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அவளுக்கு ஆபரேஷனே நடக்காது. இந்த சர்ஜரியும் கேன்சல் ஆயிடும். அவளோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடும். அந்த லண்டன்ல இருந்து வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் திரும்ப லண்டனுக்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ காலம் முழுக்க இதே மாதிரி தத்தி தத்தி நடக்க வேண்டியதுதான். அவளை வச்சு செய்யறதுக்கும் அவளை டார்ச்சர் பண்றதுக்கும் அவ இப்படியே இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஏய் வீணா வீணா, அங்க பாரு, உள்ள போனவ திரும்ப வரா. எப்படியாவது பேசி காரியத்தை முடிச்சிரு. நான் உள்ள போய் உனக்கு 3 தடவை யோசிச்சு பார்த்தேன்.
பட் அவங்க கொடுக்கறேன்னு சொன்ன அமௌண்ட்டை விட நீங்க 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு சம்மதம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்பவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ரீசன் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க வந்ததோ என்கிட்ட பேசினதையோ என்கிட்ட இருந்து அந்த கண்ணை காசு கொடுத்து வாங்கினதையோ தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் மேடம். யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் இந்த பேமெண்ட்டை நான் ஃபுல் கேஷா உங்ககிட்ட கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஐயே கொண்டு வரேன். ஐயோ வீணா, ரொம்ப நன்றி மேம். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். சரிங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அத்தை பாத்தீங்கல்ல, அந்த துர்காவுக்கு இந்த கண்ணு கிடைக்கிறதுனால தான் அந்த சர்ஜரியை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப இந்த கண்ணு இல்லாதப்போ அந்த சர்ஜரி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். என்ன துர்கா, பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? சர்ஜரி நினைச்சு பயப்படுறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல முதல்ல பயப்படாம இருக்கணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா நடக்கும். ஓகே, நான் உங்க கூடவே இருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க எதை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. எவ்ரிதிங் வில் பி ஓகே. என்ன மிஸ்டர் அசோக், அமைதியா இருக்கீங்க? பொதுவா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ், டெலிவரி டைம்ல சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா அதுவே ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அவங்க கையை பிடிச்சி 4 வார்த்தை ஆறுதலா சொல்றது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். டாக்டரா நான் எவ்வளவுதான் உங்களுக்கு தைரியம் சொன்னாலும் ஒரு ஹஸ்பண்டா உங்க மனைவிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். துர்கா, மேடம் சொன்ன மாதிரி சர்ஜரி முடிஞ்ச உடனே உனக்கு கண் பார்வை திரும்ப வரப்போகுது. அதுக்கப்புறம் உன் லைஃபே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். துர்கா, அந்த பொண்ணுங்களை கடத்தி வச்ச கேங் இருக்குல்ல, அவனுங்கிட்ட போராடி அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினேல, உன்னை பத்தி தான் டிவி பேப்பர்ல எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேருக்கு நீ இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்க. எல்லாரோட பிரேயர்ஸும் நீ கும்புற அந்த மாசாணி அம்மனோட அருளும் உன் கூடவே இருக்கு. சோ எதை பத்தியும் யோசிச்சு பயப்படாத. நான் எப்போ உன் கூடவே இருக்கேன். சரியா? சரிங்க சின்னையா. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணியாச்சா? ஐ பேங்க்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. கண் அனுப்பிட்டாங்களா? அதுதான் மேடம் ப்ராப்ளமே. நமக்கு கொடுக்க வேண்டிய கண்ணை வேற யாருக்கு டொனேட் பண்ணிட்டாங்களா மேடம்? துர்கா, சின்னையா, ஒண்ணுல. வாட்? என்ன சொல்றீங்க? கண்ணு தரத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தானே நான் இந்த சர்ஜரிக்கே ஓகே சொன்னேன். ஆல்ரெடி ஆபரேஷனுக்காக இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன், மெடிசன் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சமயத்துல போய் கண்ணு கிடைக்கலன்னு சொன்னா நான் என்ன செய்யறது?
என்ன மிஸ்டர், ஐ பேங்க்ல இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்களா? இல்லை மேடம், நைட் வரைக்கும் அவங்க தரதா தான் சொன்னாங்க. அதுக்கான ஃபுல் பேமெண்ட் கூட நம்ம சைட்லேருந்து பண்ணியாச்சு மேடம். அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு புரியல மேடம். மேடம், நான் ஃபுல் பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன். சார், பேமெண்ட் பிரச்சனைலாம் இல்லை சார். அவங்க அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க சார். இத பாருங்க, காசு முக்கியம் கிடையாது. இப்போ இவங்களை நான் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். கண்ணு கிடைக்கலன்னு சொல்றது எல்லாமே எனக்கு என்னமோ ரொம்ப புதுசா இருக்கு. நாம அந்த கண்ணை வச்சு தானே இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும். இவங்களுக்கு கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே அந்த கண்ணோட அமைப்பை வச்சு தானே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க. இது பாருங்க, என்னோட ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க எல்லா ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவேன்னு. இப்போ என் துர்காவோட ஆபரேஷனையும் எப்படியாவது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிங்க மேடம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என் துர்காவுக்கு எப்படியாவது பார்வை கிடைக்கணும், எப்படியாவது கண்ணு கிடைக்கணும். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக துர்கா உயிரை பணைய வச்சு நடந்த அந்த போராட்டத்துல தான் என் துர்காவோட கண் பார்வை போச்சு. மேடம், அவ எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணா மேடம். ஆனா அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல மேடம். அவளுக்காக நான் இப்ப செய்யணும்னு நினைச்சது திரும்ப அவ கண் பார்வையை கொண்டு வந்து இந்த உலகத்தை அவளை பார்க்க வைக்கணும்னு தான். எப்படியாவது பண்ணுங்க மேடம். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன். எப்படியாவது பண்ணுங்க மேடம். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். சின்னையா, நீங்க முதல்ல அழாதீங்க. நீங்க இப்படி கெஞ்சி புலம்புறத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல துர்கா, எனக்கு பார்வை இல்லைங்கிறதுனால எனக்கு எந்த குறையும் தெரியல. இப்ப இல்லைனாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும்னு என் தலையில எழுதிருந்தா அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா எதுக்காகவும் நீங்க இப்படி உடைஞ்சு அழாதீங்க. நான் எப்பவுமே உங்களை சிரிச்ச முகத்தோட அந்த கம்பீரத்தோட தான் பார்த்திருக்கேன். நீங்க இப்படி உடைஞ்சு அழறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல சின்னையா. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க எந்த ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் புருஷன் சொல்றப்பதான் ஒரு பொண்ணுக்கு பெரிய தைரியமா இருக்குன்னு. என் தைரியம், நம்பிக்கை எல்லாமே எல்லாம் என் சின்னையா தான். எனக்கு கடைசி வரைக்கும் கண்ணு கிடைக்காம போனா கூட அது எனக்கு ஒரு பெரிய வலியாவே இருக்காது. ஆனா என் சின்னையா இப்படி இருக்கிறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு என் சின்னையாவுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். துர்கா, இது பாருங்க, நீங்க 2 பேரும் முதல்ல பதட்டப்படாதீங்க. நான் இத பத்தி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மேல கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே கிடையாது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐ பேங்க்ல இருந்து சொன்ன ரீசன் இது வரைக்கும் என்னால ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இதுக்காக இந்த மாதிரி சடனா அவங்க சொன்னாங்க, ஒன்னும் புரியல. அசோக், நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்களும் பதட்டப்படாம துர்காவையும் பதட்டப்படாம பாத்துக்கோங்க. ஓகே? சரிங்க மேடம். துர்கா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. சரியா? எப்படி எடுக்கிறது கௌரிமா? என்னமா இப்படி ஆயிப்போச்சு? வெண்ண திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கதையா கடைசி நேரத்துல எல்லாம் இப்படி ஆயிடுச்சுங்களேம்மா. என் மனசுல ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணிட்டே இருந்துச்சு. வெக்காளி அம்மன் கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு
வேதவல்லி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க இதோ இந்த காப்பு எடுத்து என் கையில கொடுத்தாங்க. அதை நான் வாங்கும் போதே இந்த காப்பு கயிறு தவறி கீழே விழுந்துருச்சு. அப்பவே நான் வேதவல்லி அம்மா கிட்ட இது எதுக்கான அறிகுறின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீ எதையும் நினைச்சு கலங்காத, நீ முன்னெடுத்து வச்ச காலை பின் வைக்காத, இப்போ உங்க கவனம் முழுக்க முழுக்க இந்த கண்மலரை கொண்டு போய் அம்மன் கிட்ட சாத்துறதா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த காப்பு கயிறு தவறி விழுந்ததால என் மனசு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பவே ஏதோ தப்பா நடக்கணும் உறுத்திட்டே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நடந்துருச்சு சென்ட்ராஸ் அண்ணன். கௌரிமா, பூஞ்சேரியில இருக்கிற அந்த 1000 கண்ணுடைய அம்மனுக்கு வேதவல்லி அம்மா சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம அந்த கண்மலரை சாத்தி ஆகணுமேம்மா. இப்போ இப்படி ஆயிடுச்சுங்களேம்மா. இதுக்கு வேற வழியே இல்லையாம்மா? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேனே. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்லை. இந்த ஏரியில இருந்து எப்படியாவது கண்மலரை எடுக்கணும். இந்த ஏரியில இருந்து அந்த கண்மலரை எடுத்தா மட்டும்தான் அதை கொண்டு போய் கௌமாரி அம்மன் கோயில்ல நாம சாத்த முடியும். அந்த கண்மலரை சாத்தினா மட்டும்தான் என் துர்காவுக்கு கண் பார்வை கிடைக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்கம்மா. ஆனா இப்போ இவ்வளவு பெரிய ஏரியில இருந்து எப்படி இப்போ கண்மலரை வெளியே எடுக்கிறதுன்னு எதுவுமே தெரியலீங்களேம்மா. மாசாணி அம்மா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே பண்றது நீதாம்மா. இந்த ஏரியில விழுந்த இந்த கண்மலர் எப்படியாவது என் கையில வந்து சேரணும். அதுக்கு நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும். நீ ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கண்மலரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்ற மாதிரி பண்ணிடு தாயே. உன்னை மட்டும்தான் நான் முழுசா நம்பி இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. அதை விட்ட வேற வழி இல்ல. எப்படியாவது அந்த கண்மலரை எடுத்தாகணும். அதனால நானே இந்த ஏரியில இறங்கிடுறேன். கௌரிமா, என்னம்மா சொல்றீங்க? இது ரொம்ப ஆழமா இருக்க மாதிரி தெரியுது. இதுக்குள்ள நீங்க இறங்கி கண்மலர் எங்க இருக்குன்னு எப்படிமா எடுக்க முடியும்? எந்த முயற்சியும் பண்ணாம யோசிச்சு நிக்கிறத விட ஏரியில இறங்கி அந்த கண்மலரை தேடுறதுதான் சரின்னு தோணுது. எனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அது எல்லாத்தையும் என் மாசாணி அம்மா பாத்துக்குவா. அதனால அவ மேல முழு பாரத்தையும் போட்டு நான் ஏரியில இறங்க போறேன். அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு இந்த கண்மலரை வெளியே எடுக்க முடியாதம்மா. சென்ட்ராஸ் அண்ணன், எந்த சூழ்நிலையிலையும் என்னோட சுயநலத்துக்காகவோ இல்ல என்னை சார்ந்தவங்களுக்காகவோ என் சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு என் அம்மனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? வேற வழி இல்லைன்னு நான் இறங்க தான் போறேன். கொஞ்சம் இரு பாப்பா. பாப்பா, என்னாச்சு? எதையோ தேடி ஏரியில இறங்க போறேன்னு பேசிக்கிட்டு இருந்திய. உன்னோட பொருள் ஏதாவது ஏரியில விழுந்து காணாம போயிடுச்சாமா? ஆமாங்க ஐயா, அம்மனுக்கு சாத்த வேண்டிய கண்மலர் இந்த ஏரியில விழுந்துருச்சு. அதான் அதை தேடி நான் இந்த ஏரியில இறங்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் இரு பாப்பா. இதுவான்னு பாருமா. ஆமாங்க ஐயா, இதேதான். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது சொல்லுங்க தாத்தா. நான் மீன் பிடிக்கும் போது என்னுடைய தூண்டில்ல இது மாட்டுச்சு. சரி, அது என்னன்னு வீட்டுல போய் பார்ப்போம்னு என்னுடைய கோணிப்பையில இது எடுத்து வச்சேன். என்ன இது? இது உன்னோடதுன்னா இதை நீயே வச்சுக்கமா. ரொம்ப
கும்பிடுற மாசாணி அம்மா உங்க ரூபத்துல வந்து இந்த கண்மலரை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டா. என் துர்காவுக்கு திரும்ப கண் பார்வை கிடைக்கணும்னு, என் துர்காவுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவும் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஐயா அம்மா அம்மா எந்திரிமா எந்திரிமா, நீ நல்லா இருப்பம்மா, எந்திரிமா நீ நல்லா இருப்ப. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நான் வரேம்மா. சரிங்க ஐயா. சின்ராஸ் அண்ணன், நம்ம சீக்கிரம் போய் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த கௌமாரி அம்மனுக்கு இந்த கண்மலரை சாத்திடலாம். போலாமா? வாங்க போலாம். வாமா. துர்கா பயப்படாத. மேடம், நீங்க சொன்ன எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணியாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை மேடம். எப்படி மிஸ் ஆச்சு? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? அசோக், 1 minute. என்னது, மீனாட்சி அம்மா இறந்துட்டாங்களா? என்ன அவங்க தான் சின்ன வயசுல இருந்து என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னால அங்க வர முடியாது. நான் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் சர்ஜரியில மாட்டிட்டு இருக்கேன். செய்யற தொழிலை எப்பவுமே தெய்வமா பார்க்கணும்னு எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க தான். அழாத, தைரியமா இரு. என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இருக்கிற டாக்டரை வச்சு இமீடியட்டா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. மிஸ்டர் அசோக், மேம் கொஞ்சம் வாங்க. ஒரு நிமிஷம் இரு. இதோ வந்துடுறேன். என்ன மேடம், என்னாச்சு? இவ்வளவு பதட்டமா பேசிட்டு இருந்தீங்க? அசோக், உங்க வைஃப் கும்பிட்ட அந்த மாசாணி அம்மன் கைவிடல. உங்க வைஃபுக்கு கண்ணு கிடைச்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, மேல்மருவத்தூர் ட்ரஸ்ட்ல என்னை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பி என்னை இவ்ளோ பெரிய டாக்டரா ஆக்குனதே மீனாட்சி அம்மா தான். அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் எனக்கு இப்போ ஃபோன் வந்துச்சு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க கண்ணை தானம் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணை டொனேட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால இமீடியட்டா அவங்க கண்ணை எடுக்கிறதுக்காக அங்க டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை எடுத்ததும் அங்கிருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ள இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா உங்க வைஃப்க்கு நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உண்மையிலேயே துர்கா கும்பிட்ட அந்த மாசாணி அம்மன் தான் இப்படி ஒரு அதிசயத்தை நடத்தி இருக்கா. ஆமா, பட் பேட் திங் என்னன்னா, மேல்மருவத்தூர்ல இருந்து நீங்க உடனே அந்த கண்ணை கொண்டு வரணும். மேடம், எவ்வளவு வேகமா என்னால போக முடியுமோ அவ்வளவு வேகமா போய் அந்த கண்ணை நான் கொண்டு வரேன். இப்பவே நான் கிளம்புறேன். அசோக், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஆபரேஷனை 6 ஹவர்ஸ் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணி வைக்க முடியும். அதுக்குள்ள நீங்க கண்ணோட வரணும். இல்லனா நீங்க வேற யாராவது ஆளை அனுப்பியாவது கண்ணை கொண்டு வர சொல்லுங்க. இல்ல மேடம்,
நான் கிளம்பி போயிட்டு வந்தா மட்டும்தான் அந்த கண்ணை கொண்டு வர முடியும். அதுதான் சரியாவும் இருக்கும். சரி அசோக், பார்த்து பத்திரம், ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், நான் வந்துடுறேன். சின்னையா எங்க? கவலைப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க நம்புற அந்த மாசாணி அம்மன் உங்களுக்கு கண்டிப்பா துணையா இருப்பாரு. ஓகே, நீங்க அவங்கள வேண்டிக்கிட்டு ஆபரேஷனுக்கு ரெடியா இருங்க. கண்டிப்பா வந்துருவாரு. டாக்டர், பேஷண்ட் ஆபரேஷன் ரூமுக்கு கொண்டு வாங்க, நான் செக் பண்றேன். நர்ஸ், தியேட்டருக்கு போ. கௌரிமா, சீக்கிரமா போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கணுமா? ம். கண்ணுடையவளே, என்னோட பூஜையை ஏத்துக்கிட்டு துர்காவை நீதாம்மா காப்பாத்தணும். அம்மா தாயே, நான் இந்த கண்மலரை கொண்டு வந்திருக்கேன். இந்த கண்மலரை நீ ஏத்துக்கிட்டு என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாயே. ரிலாக்ஸ் மிஸ்டர் அசோக்.
டாக்டர். மிஸ்டர் அசோக், இதுல கண்ணாத்தம்மா சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மாவோட கண்ணு இருக்கு. இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருங்க. மேக்ஸிமம் ஒரு 2 or 3 hours இதை கொண்டு போய் சேர்த்துடணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள நான் துர்கா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். நான் அவ்வளோ சீக்கிரம் எப்படி எடுத்துட்டு போறேன்னு தெரியல. ஆனா நான் எப்படியாவது எடுத்துட்டு போய் தான் ஆகணும். நான் போனா மட்டும்தான் என் துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப கிடைக்கும். ஹலோ. ஹலோ அசோக், எப்படி இருக்கீங்க? நான் உமையால் பேசுறேன். சொல்லுங்க மேடம். துர்காவோட ஆபரேஷன் இன்னைக்கு தானே சொன்னீங்க? எல்லாம் ஓகேவா? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? இல்ல மேடம், நான் இப்ப மேல்மருவத்தூர்ல இருந்து அவசரமா கார்ல வந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள துர்காவுக்கு ஆபரேஷன் நடக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போலேனா துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வை வராது மேடம். ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? இல்ல மேடம், ஐ பேங்க்ல இருந்து கிடைக்க வேண்டிய கண்ணு கடைசி நேரத்துல கிடைக்கல. அதனால மேல்மருவத்தூர் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ட்ரஸ்டி மீனாட்சி அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களோட கண்ணை எடுத்துக்கிட்டு நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். இதை நான் இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள போய் சேர்த்தா மட்டும்தான் துர்காவுக்கு ப்ராப்பரா ஆபரேஷன் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க அசோக்? 3 மணி நேரத்துக்குள்ள? அதுவும் சென்னையில இந்த டிராபிக்ல எப்படி வந்து சேர போறீங்க? தெரியல மேடம், நான் எப்படி வர போறேன்னு. ஆனா நான் இப்ப காரை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல உங்க கார் நம்பர் எனக்கு சொல்லுங்க. எதுக்கு மேடம்? முதல்ல நீங்க சொல்லுங்க. இப்படி நீங்க கார் வேகமா ஓட்டிட்டு வரும்போது அங்கங்க இருக்கிற செக் போஸ்ட்லயோ இல்ல டோல்கேட்லயோ உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால நீங்க இப்போ ரோட்ல ஸ்பீடா வர்றதுக்கு நான் கலெக்டர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிடுறேன். பிகாஸ் துர்கா சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம் அவங்க உயிரை பத்தி கவலைப்படாம தான் கூட இருந்த எல்லா உயிரையும் காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் பண்ணணும். அதனால முதல்ல உங்க கார் நம்பர் சொல்லுங்க. அப்பதான் நான் கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்க முடியும். ஒரு தடவை நான் பெர்மிஷன் வாங்கிட்டேனா யாரும் உங்களை எந்த செக் போஸ்ட்லயும் நிப்பாட்டவே மாட்டாங்க. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அசோக், நான் இன்னும் 10 நிமிஷத்துல கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அதுல உங்க கார் நம்பரை சேர்த்து ஸ்பெஷல் பெர்மிஷன் நான் வாங்கிடுறேன். அதை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். அதை நீங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கின உடனே எல்லா செக் போஸ்டுக்கும் நானே பர்சனலா உங்க கார் நம்பரை சொல்லி உங்க சிச்சுவேஷனை சொல்லுவேன். அவங்க எல்லாருமே உங்களுக்கு வர வழியில ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சரி சரி, பத்திரமா போங்க. ஆறுமுகம். மேடம். ஆறுமுகம், இமிடியேட்டா மேல்மருவத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. இந்த கார் நம்பர் சொல்லி அவங்க இப்படி ஒரு ஆபரேஷனுக்கு வேகமா வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இமிடியேட்டா கொடுத்துருங்க. அப்படியே ஸ்பெஷல் பெர்மிஷனுக்கு கலெக்டருக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இமிடியேட்டா ஃபேக்ஸ் அனுப்புங்க. நானும் கலெக்டர் கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஓகே மேடம், அனுப்பிடுறேன் மேடம்.
கௌரிமா. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. இதுக்கு மேல அந்த அம்மன் உங்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்க மாட்டாம்மா. கௌரிமா, சீக்கிரமா சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உங்க கையால அந்த கண்மலரை சாத்திருங்கம்மா. தெரியலையே, வண்டி வேற ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னங்க மேடம்? ஓகே ஓகே, பதறாதீங்க. நான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இங்கே இருங்க.
மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி ஆயிடுச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே. ஆயிரம் கண்ணுடைய கண்ணாத்தா தாயே கௌமாரி அம்மா, நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் சித்தி துர்காவுக்காக தான். அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கேன். அவளுக்காக எப்பவுமே என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என் துர்கா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறி போயிடுவாம்மா. எனக்காக அவ உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காம்மா. என் கையை விட்டு போன தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக போராடி அந்த வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஆளாகி தான் கண் பார்வைய இழந்துட்டு நிக்கிறாமா. அவளுக்காக விரதம் இருந்து வேதவல்லி அம்மா சொன்ன எல்லா பூஜையையும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா இந்த கண்மலரை எடுத்துட்டு வந்து உனக்கு சாத்திரன் தாயே. வீரபாண்டியனுக்கு எப்படி கண் கொடுத்தியோ அதே மாதிரி என்னோட இந்த பூஜை விரதம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உன் மனசுக்குள்ள இருந்து துர்காவுக்கு நீ கண் பார்வைய திரும்ப கொடுக்கணுமா. மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கண்ணு கட்ட பிரிக்க போறோம். மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் வாழ்க்கையில இந்த ஒரு தடவை தான் துர்காவுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா துர்கா அவளோட வாழ்க்கையவே எனக்காக ரிஸ்க் எடுத்திருக்கா. துர்கா கூட கம்பேர் பண்ணும்போது நான் பெருசா எதுவும் பண்ணல மேடம். பழைய மாதிரி மறுபடியும் இந்த உலகத்தை அவ பார்க்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், அவ்வளவுதான் மேடம். அசோக், உங்க வைஃப் கண்ணு கட்ட பிரிச்சதுமே அவங்க முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உங்க முகத்தை தான். இப்போ உங்க வைஃபோட கட்ட பிரிக்கிறேன், அவங்க உங்களை பார்க்கட்டும். சிஸ்டர், துர்கா, இப்போ உங்க கண்ணு கட்ட பிரிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கண்ணை திறக்கணும், சரியா? துர்கா, கொஞ்சம் மெதுவா உங்களோட கண்களை திறங்க. சின்னையா. துர்கா, துர்கா பயப்படாத, மெதுவா கண்ணை தோற. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே. நிலவே சோறுட்டுதே, கனவே தாலாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே, உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. சின்னையா,
துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வந்துருச்சு. இனிமே நீ பழைய மாதிரி எங்க வேணும்னாலும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம போகலாம். சின்னையா, நீங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? துர்கா, உனக்கு மறுபடியும் கண் பார்வை கிடைச்சதுக்கு காரணமே இங்க இருக்கிற கண்ணாத்தாள் மேடம் தான். ரொம்ப நன்றிமா. நீங்க நன்றி எனக்கு சொல்லாதீங்க. நீங்க நன்றி சொல்ல வேண்டியது உங்க ஹஸ்பண்டுக்கு தான். கடைசி நேரத்துல உங்களுக்கு ஐ பேங்க்ல இருந்து கண்ணு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பயங்கர குழப்பத்துல இருந்தோம். அப்பதான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நீங்க கும்பிடுற அந்த மாசாணி அம்மா ஒரு அதிசயத்தை நடத்தினாங்க. சோ நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சின்னையா. என்னால இதை தவிர என்னால வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியல. நீ எதுக்கு துர்கா ஆடற? துர்கா, ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்லியா 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை அடுத்த நொடியில 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. எங்க நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கதான் நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பமாகுது. சோ இனிமே நீங்க பார்க்க போறது பண்ண போறது எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமாவும் வெளிச்சமாவும் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் துர்கா. வரேன். Thank you டாக்டர். வரேன். சின்னையா, கௌரிய பார்க்கணும். கௌரி எங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? உனக்கு நல்லபடியா கண் பார்வை வரணும்னு சொல்லிட்டு வீரபாண்டி 1000 கண்ணுடைய ஆளுக்கு கண்மலர் சாத்துறதுக்காக கௌரி போயிருக்கா. அம்மா தாயே, நீ தான் உலகம் ஒண்ணு. நானும் துர்காவும் தினமும் ஒன்னு பூஜை பண்ணிக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த மொத்த சந்தோஷமும் மறுபடியும் என் துர்காவோட வாழ்க்கையில கிடைக்கணும். திரும்பவும் என் துர்காக்கு கண் பார்வை வந்து என் சித்தப்பா கூட அவ நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதை பார்த்து நானும் சந்தோஷப்படணுமா. அதுக்கு நீ தாமா அருள் புரியணும். கௌரிமா, கௌரிமா. சொல்லுங்க சின்ராஸ் அண்ணன், நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க தீவிரமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் கௌரிமா. நான் துர்காவுக்காக தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில வரப்போற எல்லா கஷ்டத்தையும் சோகத்தையும் எனக்கு மட்டும் கொடுமா. இனி என் துர்காக்கு எதையும் கொடுக்க வேண்டான்னு, பாவம் அவ தாங்க மாட்டான்னு அந்த மாசாணி அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிட்டு இருந்த சின்ராஸ் அண்ணன். அம்மா, நீங்க மனமுருகி வேணுனது அந்த ஆத்தா காதுல விழுந்துருச்சுமா. அதனாலதான் இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆத்தா உங்களுக்கும் சரி துர்காவுக்கும் சரி எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாமா. என்னென்ன சொல்றீங்க? நீங்க பூஜை பண்ணது, விரதம் இருந்தது, அந்த 1000 கண்ணுடைய ஆளுக்கு கண்மலர் சாத்துனது, அது எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சிருச்சுங்கம்மா. நம்ம துர்காக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு
கண் பார்வை திரும்பவும் கிடைச்சிருச்சுங்கம்மா. துர்கா, மாரியம்மா, மணல் மேட்டு மாரியம்மா, நாகாத்தம்மா, வாசுகி அம்மா, 1000 கண்கள் கொண்ட வீரபாண்டி கௌமாரி அம்மா, நீங்க எல்லாரும் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் துர்காவுக்கு பழையபடி கண் பார்வை கொடுத்திருக்கீங்க. நான் என்னோட மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டபடி துர்காவை கூட்டிக்கிட்டு உங்க எல்லாரோட சன்னிதானத்துக்கும் வந்து பூஜை செய்யறேன். நான் கேட்டதை கொடுத்துட்டேம்மா. வாங்கண்ணே. துர்கா, ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? அதான் கண்ணு மறுபடியும் கிடைச்சிருச்சுல்ல. சின்னையா, இது கஷ்டத்தை நினைச்சு வர கண்ணீர் இல்ல, சந்தோஷத்துல வரக்கூடிய ஆனந்த கண்ணீர். எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப வரைக்கும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நான் நினைச்சதை விட பல மடங்கு நீங்க உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி யாராவது என் மேல அன்பு காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல சின்னையா. எனக்கு கண் பார்வை வரணும்னு உங்க உயிரையே நீங்க பணைய வச்சிருக்கீங்க. எனக்கு பார்வை வரணுங்கிறதுக்காக தானே இதை பண்ணீங்க. என்ன துர்கா அப்படி பேசுற? எனக்காக இவ்வளவு செஞ்ச உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? இப்போ மறுபடியும் நான் இந்த உலகத்தை பாக்குறது உங்களாலதான் சின்னையா. நீங்க எனக்காக எடுத்துக்கிட்ட கஷ்டமும் முயற்சியும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சின்னையா. என்ன துர்கா, நான் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ எத்தனை வாட்டி என் உயிரை காப்பாத்திருக்க சின்னையா. எனக்காக இது வரைக்கும் யாருமே பண்ணாத எல்லாத்தையும் நீங்க பண்ணிருக்கீங்க. நான் மனசார சொல்றேன், உங்களோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருப்பேன் சின்னையா. அதனால நான் கட்டாயமா இனிமே உங்களை எப்பவும் நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். சீக்கிரமே உங்க வாழ்க்கையில இருந்து நான் போயிடுவேன் சின்னையா. இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு தான் இந்த வீட்ல பல பேர் காத்துட்டு இருக்காங்களே. அப்புறம் என்ன, நீங்க அங்க நிம்மதியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏதோ இருந்திருந்து இப்பதான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை ஒழுங்கா பண்ணுங்க. யார் வீணா போன்ல? வேற யாரு, எல்லாம் உங்க புள்ளதான். என்ன வீணா நீ அவகிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல? சந்தோஷமா சிரிச்சு பேசி அப்படியே என்ஜாய் பண்றதுக்கு அவர் என்ன உங்க புள்ள அசோக் மாதிரி என்ன தாங்கிக்கிட்டா இருக்காரு? அசோக் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல. எங்க 5-6 நாளா ஹாஸ்பிட்டல்லே தான் கதியா கிடக்குறாரு. அவங்க மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. சார் ரொம்ப கவனமா பாத்துக்கிறாரு அத்தை. ச்சே, வெச்சா பாருங்க அவ வசியத்தை. அதுல அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு உங்க புள்ள. அந்த கௌரி பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறவ, இந்த துர்கா முந்தான மந்திரம் போடுறவ, வேற லெவல்ல 2 பேரும் சேர்ந்து அசோக் டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. கண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவ நம்மள என்ன பாடுபடுத்த போறான்னு மட்டும் பாருங்க. இந்த வீட்டோட கண்ட்ரோல் அவ வச்சுக்கிட்டு அவ நம்ம எல்லாரையும் வேலைக்காரியா மாத்துவா. ஏ வீணா, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. வாங்க அத்தை, எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. துர்காவுக்கு கண்ணு வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சுல? ஆமா. அவளுக்கு எப்ப கண்ணு வந்துச்சோ அப்பவே நம்ம பொழப்புல மண்ணு விழுந்துருச்சுக்கா.
இங்க பாருங்க அத்தை, நான் தான் முத நாள்ல இருந்து சொல்றேன்ல, யார் யாரை எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியணும். இல்லனா நாம இருந்த இடம் தெரியாம போயிடும் அத்தை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இப்ப வரைக்கும் அந்த துர்காவை என்ன பண்ணியும் வெளியில அனுப்ப முடியலையே. இதுக்கப்புறம் நாம என்னக்கா பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியல. இனிமேலும் வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டம் தான் அத்தை. என்ன காலங்காத்துல வீட்டு வேலை பார்க்காம வட்டமேஜ மரட போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாமா, வெளியில இருந்து வந்திருக்கீங்க, நான் வேணா குடிக்கிறதுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் அவசர அவசரமா கிளம்பி வந்தேன். சொல்லுங்க பெரியவரே. ஊர்ல வேப்பல திருவிழா நடக்குதுல்ல, தர்மகர்த்தா சொல்லியிருந்தாரு திருவிழாக்கு நாம எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்ப வேண்டியதா இருக்கும். இல்லங்க, அது வந்து இத பாரு, இப்ப நாம உடனடியா ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதுங்க. மாமா, தேவா வெளியூர்ல இருக்காரு. நாம எல்லாரும் போறோம், அவ்வளவுதான். முக்கியமா வேப்பல திருவிழாவை இந்த தடவை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணணுங்கிறதுனால தான் தர்மகர்த்தா என்ன அவசரமா வர சொல்லியிருக்காரு. நாம அங்க போய் அந்த வேப்பல திருவிழாவை நல்லபடியா நடத்தி ஆகணும். சரிங்க. அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் உடனே செய்யுங்க. பெரியவரே, அசோக் தெரியும், ஹாஸ்பிட்டல்ல அந்த துர்காவோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா பெரியவரே, அசோக் துர்கா ஆபரேஷன் முடிஞ்ச கையோட அவளை பாத்துக்கிட்டு அவ அசோக் துர்கான்னு யாரும் வரணும்னு அவசியம் கிடையாது. நாம போலாம். இன்னைக்கு ராத்திரியே கிளம்பணும். சரிங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். போயிட்டாரு. என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றாரு? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. மாமாவா இப்படி பேசுறாரு? என்னால நம்பவே முடியல அத்தை. அதானே, எப்பவுமே அந்த துர்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவரு இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டாரே. இது எப்படின்னு தெரியலமா. துர்கா இல்லாம எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு துர்காவை விட்டுட்டு ஊருக்கு போலான்னு சொல்றாரு, அதுவும் அவளோட ஊருக்கு. நல்லதுதானே அத்தை. இப்படி நல்ல விஷயம் நடக்கும்போது நாம ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல, போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இல்ல, நாம எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அசோக்கும் துர்காவும் தனியா நிம்மதியா இல்ல இருப்பாங்க. அக்கா சொல்றது சரிதான். ஆமால, நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லையே. சரி அத்தை, நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதான் மாமா சொல்லிட்டு போயிட்டாருல, கிளம்புற வேலையை பார்ப்போம். சரி வாங்க. கௌரி, துர்கா, கௌரி.